Very good morning. இந்த வீடியோவில் சைன் சார்பின் வரைபடம் the graph of sine function அப்படிங்கிறது எப்படி வந்து நம்ம ஒரு பீஸ் வைஸாக டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். பீஸ் வைஸ் ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன் பண்ணுறது நம்ம என்ன பண்ணுறோம்னா spline அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்ட் யூஸ் பண்ண போகிறோம். அந்த கமாண்ட் என்ன எதெல்லாம் நம்ம யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத் கர்வ்ஸ் வந்து வரைகிறதுக்காக ரொம்ப யூஸ் ஆகுது. அதே நேரத்தில் ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கும் அந்த பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸை பீஸ் வைஸாக கிரியேட் பண்ணுறதுக்கும் வந்து இந்த கமாண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த நமக்கு ஒரு டேபிள் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த டேபிள் வேல்யூஸ் நான் இன்புட்டாக ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பாயிண்ட்ஸை க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அந்த பாயிண்ட்ஸை க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் ஒரு பீஸ் வைஸில் ஒரு ஸ்மூத் கர்வ் வந்து வரைய போகிறேன். சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு இன்புட் பாரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்ஸில் இன்புட்டாக கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 0,0. ஸோ இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் கொடுத்தாச்சு, ஜஸ்ட் என்டர். ஸோ இங்கே இருக்குது. ஸோ நம்ம அதை கிராஃபிக்கில் மூவ் பண்ணி கூட நம்ம பார்த்துக்கலாம். சப்போஸ் இங்கே பாருங்கள் எக்ஸாக்ஸ் வந்து நம்பர்ஸில் இருக்குது. நமக்கு வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேடியன்ஸில் வேணும். அதனால் இந்த செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் ஆக்சிஸில் இதோட டிஸ்டன்ஸில் என்ன கொடுக்குறேன்னா 5/2 இருக்குது. நான் என்னமா மாற்றிக்கிறேன்னா 5/6 நான் மாற்றிட்டு என்ட்ரு கொடுத்துட்றேன். ஓகே, இங்கே பாருங்கள் நமக்கு தேவையான வேல்யூஸ் வந்து கிடைச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேல்யூஸில் என்ட்ரி பண்ணி முடிச்சுட்டு நம்ம அதை ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்த பாயிண்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் 5/6. அப்போது 5/6 இந்த டேப் கொடுத்துட்டு கமா அண்டு 1/2 நெக்ஸ்ட் வேல்யூ ஜஸ்ட் என்டர் கொடுத்துருங்க. அதே போல் அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5/4 கமா 1/√2 1/√2 ஜஸ்ட் என்டர் கொடுத்துருங்க. அடுத்த வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ அடுத்து இந்த வேல்யூ இருக்குது பாருங்கள். நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா 5/3 வெளியில் வந்துட்டு கமா அதோட வேல்யூ பாருங்கள் √3/2 கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்கொயர் ரூட் சிம்பிள் இங்கே இருக்குது √3/2 பாருங்கள். இதில் கவனமாக இருக்கணும், கம்ப்ளீட்டாக வருது. அப்போ அழிச்சிட்டு ஒரு டேப் கொடுத்துட்டு டிவிஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி 2 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஜஸ்ட் என்டர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க 5/2 கமா 1 ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுத்துருங்க. அடுத்த பாயிண்ட் என்னென்னு பாருங்கள் 5,0. இப்போ 5,0 ஜஸ்ட் என்டர். இந்த பாயிண்ட்டும் கிடச்சிச்சு. அடுத்து பாருங்கள் 3/2 ரைட் ஏரோ கொடுத்துட்டு ஆமா என்ன வேல்யூ பாருங்கள் -1 என்டர். அண்ட் லாஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2π,0. இப்போ 2π,0 ஜஸ்ட் என்டர். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. பாருங்கள் 0,0 5/6, 1/2 5/4, 1/√2 5/3, √3/2 5/2, 1 அண்ட் அடுத்து வந்துன்னா 5,0 3/2, -1 2π,0 அந்த வேல்யூஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ இந்த டேபிள் நமக்கு தேவையில்லை, நம்ம அதை ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை மேக்ஸிமம் ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ மவுஸில் நீங்கள் ஸ்க்ரோல் அப் பண்ணாலே நமக்கு இங்கே தெரியும். பாருங்கள் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா பீஸ் வைஸாக ஒரு ஸ்மூத் கர்வ் வந்து கிடைக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஃப் ஆஃப் சைன் ஃபங்க்ஷன். இந்த இன்டர்வல் 0 to 2π வரைக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் தான் நம்ம மேலே சொன்ன கமெண்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். அதாவது SPLINE ஸ்பைலைன் அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்குது. ஸோ அதில் போனீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் பாயிண்ட்ஸ் என்னன்னு இந்த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ABCDEFGH இந்த பாயிண்ட்ஸை கேபிட்டல் லெட்டர்ஸில் A, B, C, D, E, F, G, H ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுங்க. பாருங்கள் இந்த சைன் ஃபங்க்ஷன் 0 to 2π வரைக்கும் இருக்கக்கூடிய இன்ட்ரோவில் ஒரு பீஸ் வைஸாக டிஃபைன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பைலைன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா GeoGebra சாஃப்ட்வேர் இன்டெகிரேட் பண்ணி பீஸ் வைஸாக இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸுடைய கிராஃப்ஸை வரைகிறதுக்கு இந்த கமெண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சப்போஸ் நான் வந்து ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே இன்புட் பாரில் போயிட்டு sinx அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நான் டைப் பண்ணி பார்க்குறேன். கேபிட்டல் எக்ஸ் இல்லை ஸ்மால் எக்ஸ் கொடுத்து என்ட்ரு பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் ஸோ இதோட கம்ப்ளீட் கிராஃப் நம்ம பார்க்கலாம். அதில் பீஸ் வைஸ் வரக்கூடிய கிராஃப் தான் இந்த கிராஃப். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கக்கூடிய கிராஃப்ஸை ஈஸியாக நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா விசுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். இதே போல் நீங்கள் இதோடைய சைன் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன்ஸை க்ரியேட் பண்ணி பாருங்கள். காஸ் இன்வெர்ஸ் எல்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டியர் டீச்சர்ஸ்.